ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ஒரு வீடியோனா, டைலர்ஸ்க்கெலாம் ரொம்ப முக்கியமான இதுதான். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, பிகினர்ஸ் டைலர் கடை வச்சுருப்பாங்க இல்லையா, ஸ்டார்டிங்கில் அவங்களுக்காக. என்னென்னா, நம்ம எப்போவுமே நமக்கு கஸ்டமர்கிட்டருந்து நம்ம ஒரு துணி வாங்குகிறோன்னா முன்னாடியே கம்பல்சரி அட்வான்ஸ் வாங்கிடணும். இப்போது ஒரு 250 ரூபா ப்ளவுஸ்க்குனா ஒரு 150 ரூபா அட்வான்ஸ் நீங்கள் அந்த மாதிரி வாங்கிடணும். இப்போ ஒரு டிசைன் ப்ளவுஸ் எல்லாம் தைக்கிறீங்க, ஒரு 500 ரூபாய்க்கு தைக்கிறீங்கன்னா 300 ரூபா கம்பல்சரி அட்வான்ஸ் வாங்கிடுங்க. ஏன்னு கேட்டால், எனக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போல்லாம் நான் அட்வான்ஸ் வாங்கிடுவேன். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வாங்காமையே அப்படியே போயிடுவாங்க. நான் ஒரு வருஷம், 1.5 வருஷம், 2 வருஷம் வரைக்கும்லாம் வச்சுருப்பேன். நான் அதுக்கப்புறம் யாருக்காவது கொடுத்துருவேன்னா சும்மாலாம் இல்லை, என்னோடய ஸ்டிச்சிங் சார்ஜ். இப்போ நான் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறேன்னா அந்த ப்ளவுஸோட ரேட் என்னவோ அந்த ரேட்டுக்கு மட்டும் கொடுப்பேன். அதை எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்கு அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி தான் இது ஒரு கஸ்டமர். இது பார்த்திங்கன்னா இதே மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. இப்போதைக்கு நான் இதை மட்டும் எடுக்கிறேன் பாருங்கள். இது கொடுத்து இந்த பொங்கல் வந்துச்சுன்னா 4 வருஷம் ஆகுது, 4வது பொங்கல் ஆகுது. புடவை நல்லா இருக்குது, யாருக்கும் கொடுக்க எனக்கு மனசு வரல. ஏன்னா என்றைக்குனாச்சும் வந்து வாங்குவாங்க அப்படின்னு நானும் வெயிட் பண்ணுறேன். அவங்க நம்பரும் இல்லை, இப்போ வீடும் இல்லை. அவங்க எங்கள் ஒரு பக்கத்தில் தெரிஞ்சவங்க, அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அவங்கள வந்து வாங்கிக்க சொல்லுங்கன்னு சொல்லி எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. இதில் என்ன எனக்கு நஷ்டம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள், இதுதான் அதை சாரீ, அதோட ப்ளவுஸு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் இப்போ எம்ப்ராய்டிங் ஒர்க் போட்டு ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். எம்ப்ராய்டிங்க்கு பார்த்திங்கன்னா ஒரு ரேட்டு 400 வரும், ஸ்டிச்சிங்க்கு 280 ரூபா வரும். பார்த்திங்கன்னா இதுவே பார்த்திங்கன்னா 680 ரூபா ஆயிடுச்சு. 680, 700 ரூபா பக்கம் அந்த மாதிரி வருது. எல்லாம் ஒர்க் போடுங்க, தையுங்க. அதாவது வந்து தெரியாதவங்க கூட நம்மக்கிட்ட காசு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த தெரிஞ்சவங்க மட்டும்தான் ப்ளவுஸை கொடுத்தா வாங்கவும் மாட்டாங்க. சில டைம் கடனாக வாங்கிட்டு போனால் வாங்கின கடனே திருப்பி தர மாட்டாங்க. இப்படி பார்த்திங்கன்னா இது ஒரு செட்டு. இது வந்து அவங்க அம்மாவுது பாருங்கள். இதை நான் சேல்ஸ் பண்ணிடுவேன். நான் இந்த சேரீ பார்த்திங்கன்னா 800 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு 780 ரூபா வருது எம்ப்ராய்டிங்க்கும் ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்து. அதனால் இதை அந்த ரேட்டுக்கு கொடுத்துருவேன். ஆனால் ஒர்த்து தான் அந்த ரேட்டுக்கு. அப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சேரீ. இது உண்மையாலுமே இந்த சேரீ ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இது ஏன் வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க? அவங்க வாங்கிறதுனால நான் ஸ்டிச்சிங் பண்ணவே இல்லை. கட் பண்ணதோட அந்த ஒர்க் போட்டதோடு அப்படியே விட்டுட்டேன். இந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா என்னோடய யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் போட்டிருப்பேன். இந்த ஒர்க்கு இருக்குது. இதுவே அப்படியே வச்சு இந்த பீடே கருத்துருச்சு. உங்களுக்கு தெரியுதுங்களா? இங்கே எல்லாம் கருப்பாயிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ நீட்டாக ஒரு ஒர்க் பண்ணி கொடுக்குறோம். ஆனால் அது அவங்க ரொம்ப அசால்ட்டாக வாங்காமல் போயிடுறாங்க. 4 வருஷமாக கூட அவங்களுக்கு அந்த அமௌண்ட் இல்லை, வாங்கலைன்னா அது எனக்கு எப்படி சொல்கிறதுங்கிறத தெரியல. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 500 ரூபாயை கொடுத்துருந்தா கூட ஒர்க் இல்லை. வந்து ஒரு 8 இல்லை இப்போ வாங்குகிறேன், அப்போ எதுவுமே இல்லை. இப்படி ஒரு புடவை இருக்கதாவே மறந்துடுறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி எவ்வளோ நல்ல நீட்டாக ஒர்க் போட்டு பாருங்கள். இது ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஃப்ரண்ட்டு பாருங்கள், ஸ்லீவு. இந்த ஒர்க்கு நான் எவ்வளோ போட்டேன்னா 800 ரூபாய்க்கு போட்டேன் இந்த ஒர்க்கு. ஆமாம், இந்த ஒர்க் வந்து இந்த ஸ்டோன் எல்லாம் வச்சுட்டு இது போட்டு ஒரு 4 வருஷம் ஆச்சுங்க. இந்த பொங்கல் வந்தால் இது 4வது பொங்கல். அப்போ வந்து இந்த ஸ்டோன் இருக்கனால இந்த ஸ்டோனு, இந்த பீடு இதெல்லாம் வச்சுட்டு ஒரு 800 ரூபா அந்த மாதிரி இந்த ஒர்க் போட்டேன் நான். பாருங்கள், சீலை உண்மையாலுமே ரொம்ப நல்ல குவாலிட்டியான சேரீ தான். சீலை மட்டுமே எப்படி பார்த்திங்கனாலும் ஒரு 1300 ரூபா, 400 ரூபா அந்த மாதிரி வரும். இந்த சீலையும் நான் அந்த ரேட்டுக்கு தாங்க. என்னோடய ஒர்க்கு எம்ப்ராய்டிங் ரேட் வந்து 800 ரூபா. இது ஒரு 800, இது ஒரு 800ங்க. 1600 ரூபாய்க்கு இந்த 2 செட்டு அப்படியே கொடுத்துருவேன் யாராச்சும் கேட்டாங்கன்னா. ஏன்னா இது 4 வருஷம் ஆச்சுங்க. இந்த பொங்கல் வரைக்கும் பார்ப்பேங்க. இந்த பொங்கல் முடிச்சுட்டு யாராவது கேட்டாங்கன்னா கொடுத்துருவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது பெரிய கொடுமைங்க இந்த கஸ்டமரு. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிசைன் ப்ளவுஸ் நம்ம தைக்கும்போது நம்ம சொல்லுவோம் கஸ்டமர்கிட்ட, இது நல்லாயிருக்கும், இது நல்லா இருக்காதுன்னு சொல்லுவோம். இந்த கஸ்டமர் என்கிட்ட கொடுக்கும்போது இதுக்கு வந்து டிசைன் ப்ளவுஸ் நல்லா இருக்காது, நார்மலாக வந்து ஒரு போட் நெக்கு இல்லைனா ஒரு பப் ஸ்லீவ் வச்சு அந்த ஸ்மால் பஃப் வைப்போம்ல 3/4 வச்சு அந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்னு. இல்லைங்க்கா, எனக்கு டிசைன் ப்ளவுஸ் தான் வேணும் அப்படின்னாங்க. அதை நான் எடுக்கவே எடுக்காதுன்னு சொன்னேன். ஆனாலும் கேட்கல. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிசைன் தான் அவங்க சொன்னது. இந்த டிசைன் தான் அவங்க சொன்னது. இந்த டிசைன் தான் அவங்க சொன்னாங்க, தெரியுதுங்களா? இதுதான் அவங்க சொன்ன டிசைனு. ஆனால் வந்து என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு இந்த
ப்ளவுஸுக்கு இந்த டிசைன் வந்து எடுப்பாகவே தெரியல அப்படின்னு தைச்சதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க. அதே தான் நான் தைக்கிறதுக்கு முன்னாடி சொன்னேன், இதுக்கு டிசைன் ப்ளவுஸ் வச்சிங்கன்னா அவ்வளோ தெரியாது, ஏன்னா கலர் அந்தளவுக்கு இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பார்டரையும் இந்த கலரில் தான், இந்த டிசைன் இந்த கையோட கலரில் தான் இதையும் வேணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் இதையும் அவங்க இது பண்ணல, எனக்கு இந்த இடத்துல நீங்கள் ஸ்டோன் வச்சு கொடுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இது வந்து நான் எவ்வளோ தெரியுங்க தைச்சேன், 400 ரூபாய்க்கு தைச்சேன் இந்த டிசைனை. நான் லைனிங் போட்டு டிசைன் வச்சு இந்த நாட் இது எல்லாமே வச்சுட்டு இது 400 ரூபாய்க்கு ஸ்டிச் பண்ணேன். மறுபடியும் அவங்க ஸ்டோன் வச்சு கொடுக்க சொல்லி கேட்டாங்க. ஸ்டோன் நீங்கள் வேணால் வாங்கிட்டு வந்து கொடுங்க, நான் வச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். அன்றைக்கி வாங்கிட்டு வரேன்ட்டு போனவங்க தாங்க, அதுக்கப்புறம் காணோம். நானும் ஒரு 5 டைம் 6 டைம் ஃபோன் பண்ணி பார்த்தேன். இப்போ வாங்கிக்கிறேங்க, அப்போ வாங்கிக்கிறேன்னாங்க. இந்த கஸ்டமரும் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆகிப்போச்சுங்க. இன்னும் இந்த கடை பக்கம் ஆளை காணோம். இதையும் நான் அவ்வளோதாங்க கொடுத்துருவேன். ஒரு 450 அந்த ரேட்டில் வந்துட்டு இந்த நான் ப்ளவுஸு சாரீ அப்படியே கொடுத்துருவேன். என்ன இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கனால கொடுக்க மனசு வர்றது கிடையாது. பாவமாக இருக்குது அவங்கள பார்த்தா. இதே மாதிரி இன்னும் நிறையா இது இருக்குது பாருங்கள். இந்த சைடில் இங்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா, இந்த கட்டைப்பை இந்த கீழே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி வாங்காதவங்களோடதெல்லாம் நிறைய இருக்குது. இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். இது பாருங்கள். யாராக இருந்தாலும் முன்னாடி அட்வான்ஸை வாங்கிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க காசு நம்மக்கிட்ட இருந்தால் தான் துணியை வாங்கிறதுக்கு வருவாங்க. அப்படி இருந்தும் நீங்கள் சொல்லி கொடுங்க, 1 மாதம்தான் டைமு அப்படின்னு சொல்லி கொடுங்க. இல்லைனா இப்படி தான் வருஷ கணக்காக வச்சிட்ருக்கோம். இதை நானும் ஒவ்வொரு ஆயுத பூஜை டைம்லேயும் க்ளீன் பண்ணுறது இதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அட்வான்ஸ் வாங்கிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.